ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே ஃபிசிக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நியூட்டன்ஸ் லாவோட ப்ராப்ளம்லாம் பார்க்க போகிறோம். யூஜிடிஆர்பியில் ப்ராப்ளம் வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. போன வாட்டி யூஜிடிஆர்பி கொஷினில் ஒரு 150 கொஷினில் 40 கிட்ட உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதனால் டெய்லி ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராப்ளம் தனி நோட்டே போட்டு வச்சுக்கிங்க. டெய்லி ஒரு 5 ப்ராப்ளத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டுருங்க. இப்போ நியூட்டன்ஸ் லாவில் உள்ள ப்ராப்ளம் இது நான் 11th புக்லேருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் 11th புக்கு இன்சைடுக்கும் புக் பேக்கு ப்ராப்ளத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்னைக்கு கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் டூ ஆப்ஜெக்ட் மாஸ் 2.5 kg and 100 kg experience the same force 5 Newton, what is the acceleration experienced by each of them? ஸோ இது வந்து நியூட்டன் செகண்ட் லான்னு நம்மளுக்கு தெரியும். F = ma. அப்போ F கொடுத்துட்டாங்க, M கொடுத்துட்டாங்க, ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. அப்போ Fக்கு 5, Mக்கு 2.5. ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 2 மீட்டர் செகண்ட் - 2 வருது. அதே போல் அடுத்தது 100 kg கொடுத்துருக்காங்க. அதோட மாஸ் பார்த்தீங்க, மாஸ் 100 kg, ஃபோர்ஸ் வந்து சேம் ஃபோர்ஸ்ன்னு சொன்ன வாசி அதுக்கும் நீங்கள் 5 நியூட்டனே அப்ளை பண்ணலாம். அப்போ 5/100 0.05 மீட்டர் செகண்ட் - 2. இது நார்மலாக உங்களுக்கு F = ma ஃபார்முலாலேருந்து ஏக்கான ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அதே போல் ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்காங்க. எ ஃபோர்ஸ் ஆஃப் 5 நியூட்டன் ஆக்ட் ஆன் த ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் 20 kg. இந்த டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன் எக்ஸ் அண்ட் ஒய் டைரெக்ஷன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம உடனே F = ma போட்டுட்டு A = F/mன்னு அப்ளை பண்ணினா 50/20ன்னு அப்ளை பண்ணிங்க. இப்போ 2.5 கிட்ட ஆன்சர் போடுவீங்க. ஆனால் அது ஆன்சர் கிடையாது. இங்கே டிகிரி ஒன்று கொடுத்துருக்க வாசி இதோட சொல்யூஷனை நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்னால் உங்களுக்கு காஸ் தீட்டானும், ஒய் ஆக்சிஸ்னால் சைன் தீட்டாவும் தெரியும். அப்போ ஃபோர்ஸ் கிட்ட F காஸ் தீட்டா, F சைன் தீட்டாங்கிறத நீங்கள் அப்ளை பண்ணி அந்த காஸ் தீட்டா வேல்யூவையும் சைன் தீட்டா வேல்யூவும் கண்டுபிடிச்ச பிறகு தான் நீங்கள் சம்ம அப்ளை பண்ணணும். அப்போ Fx = F காஸ் தீட்டா. அப்போ 50 × cos 30 டிகிரி. அப்போ காஸ் 30 டிகிரியோட வேல்யூ என்ன? √3/2. √3க்கு 1.732/2. அப்போ அதை கேன்சல் பண்ணால் 0.866. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஆக்சிஸில் ஃபோர்ஸ் வந்து 43.3 நியூட்டன் வருது. ஆக்சலரேஷன் வந்து Ax = Fx/m. ஸோ Fx என்ன கண்டுபிடிச்சிங்க? 43.3 டிவைடட் பை மாஸ் எவ்வளவு? 20 kg. அப்போ இதை கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு 2.165 மீட்டர் செகண்ட் - 2 வருது. இதே போல் ஒய் ஆக்சிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணினீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் Fy = F sin theta. அப்போ sin 30 டிகிரி. sin 30 டிகிரியோட வேல்யூ என்ன? 1/2. அப்போ Fyயோட ஆன்சர் வந்து 25 நியூட்டன். ஸோ Ay வேணும்னா Fy /m. அப்போ 25 / 20 = 5/4. அப்போ Ay = 1.25 ms - 2. அப்போ இதை போல் ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா நீங்கள் Fx Fy எக்ஸ் ஆக்சிஸ்க்கு காஸ் தீட்டாவும் ஒய் ஆக்சிஸ்க்கு சைன் தீட்டாவும் அப்ளை பண்ணி அது வேல்யூ கண்டுபிடிச்ச பிறகு தான் நீங்கள் ஏ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு கால்குலேட் த ஆக்சலரேஷன் ஆஃப் த பைசைக்கிள் ஆஃப் மாஸ் 25 kg. ஓகேங்களா? அப்போ அந்த நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து ஒன்று வந்து ரெண்டுமே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இதோட சொல்யூஷன் பார்க்கும்போது மாஸ் ஆஃப் த பைசைக்கிள் வந்து 25 kgனும் நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஏன்னா இங்கே 500 நியூட்டன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் 400 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ரெண்டுமே நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆப்போசிட்டாக இருக்கிற வாசி மைனஸ் பண்ணிக்கிங்க. 500 - 400 அப்போ 100 நியூட்டன் வருது. ஆக்சலரேஷன்னா F/m. அப்போ 100 / 25 = 4 மீட்டர் செகண்ட் - 2. நெட் ஃபோர்ஸ் அதே அடுத்த டயக்ராமுக்கு பார்த்தீங்கன்னா நெட் ஃபோர்ஸ் வந்து எனக்கு 0, ஆப்போசிட் 400. ஸோ ஆக்சலரேஷன் F/m. அப்போ 0/25 எனக்கு ஆக்சலரேஷன் அங்கே 0 ஆகிடுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இதை போலயே நம்மளுக்கு ஃபோர்ஸை வந்து வெக்டார் நோட்டேஷனில் கொடுத்தோம். நம்மளுக்கு ஆக்சலரேஷன் ப்ராப்ளம் கேட்குறாங்க. அப்போ மாஸ் வந்து 2 kg, F1 வந்து 5i + 8j + 7k, F2 வந்து 3i - 4j + 3k. இதோட ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். நான் டோட்டல் ஃபோர்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ F1 + F2 அதுக்கப்புறம் நெட் ஃபோர்ஸுக்கு தான் நான் மாஸால் டிவைட் பண்ணணும். அப்போ வெக்டார் அடிஷன் பண்ணணும். I டேர்மை கூட்டிக்கணும், j டேர்மை கூட்டிக்கணும், k டேர்மை கூட்டிக்கணும். அப்போ 5 + 3 8, 8 - 4 4j, 7 + 3k போடும்போது 10k. இந்த ஆக்சலரேஷன்னா 8/2i, 4/2j, 10/2k. ஸோ அப்போ இங்கே ஆக்சலரேஷன் கிடைக்கிது. இதே மேக்னிடியூட் ஆஃப் த ஆக்சலரேஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் மாடுலஸ் போட்டு எழுதணும். Modulus of A = √4² + 2² + 5². ஸோ இதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு
ஸோ இந்த ரூட் வேல்யூவில் 16 + 4 + 25. ஓகேங்களா? ஸோ இதை போல் நீங்கள் அப்ளை பண்ணி இதோட வேல்யூவை கண்டுபிடிச்சி ரூட்லேருந்து ஓகே, இதை போல் நீங்கள் மாடுலஸ் வேல்யூ போட்டு இதோட வேல்யூவை கண்டுபிடிச்சி நீங்கள் இந்த கால்குலேஷன் பண்ணுங்கள் ஆன்சர் மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன் கேட்கும்போது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஸோ பொசிஷன் ஆஃப் வெக்டார் ஆஃப் எ பார்ட்டிகல் இஸ் கிவன். ஆர் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து என்ன கேட்குறாங்க, டைரெக்ஷன் விச் த பார்ட்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் நெட் ஃபோர்ஸு. அப்போ நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபோர்ஸோட டைரெக்ஷன் ஆக்சலரேஷனோட டைரெக்ஷனும் சேம். அப்போ ஃபஸ்ட்டு ஆர் இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்க வாசி நீங்கள் வெலாசிட்டி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறீங்க. வெலாசிட்டி dr/dt அப்போ ஈக்குவல் டு d/dt, அதாவது 3ti. அடுத்தது 5t² இருக்குது 7k. ஸோ ஐயை வச்சு டிஃப்ரென்ஷியல் பண்ணும்போது எனக்கு டீயை வச்சு டிஃப்ரென்ஷியல் பண்ணும்போது 3i கிடைக்குது. இங்கே 10t வருது. இங்கே டி இல்லாத வசதி அது கேன்சல் ஆகிடும். ஸோ எகைன் ஆக்சலரேஷனுக்கு இது வெலாசிட்டி. ஆக்சலரேஷன் வேணும்னா dv/dt. அப்போ d²r/dt². அப்போ அதை வந்து இங்கே டிஃப்ரென்ஷியல் பண்ணும்போது 10j. இப்போ எனக்கு ஒரே ஒரு டைரெக்ஷன் தான் கிடைக்கிது, ஜேங்கிறது எதோட டைரெக்ஷன், ஒய் டைரெக்ஷன். அப்போ ஆக்சலரேஷன் ஒய் டைரெக்ஷன்னா நெட் ஃபோர்ஸும் உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் தான் இருக்கும், ஒய் டைரெக்ஷனில் தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 5 ப்ராப்ளமும் உங்களுக்கு நல்லா புரியுதா? இதை போல் நீங்கள் ஒவ்வொரு டாபிக் படிக்கும்போதும் அதுக்கான ஒரு 5 ப்ராப்ளத்தை கொஷின்ஸுக்கான ஆன்சரை நீங்கள் போட்டு வைங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் இல்லாமல் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் வின் பண்ண முடியாது. ப்ராப்ளம் ஃபிசிக்ஸை பொறுத்த வரையும் ப்ராப்ளம்மை நல்லா பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் UGTRB படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். Thank you, friends.